ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக புஷ்ஷுன்னு பூரி மட்டும்தான் பொங்குமா, நம்ம பஜ்ஜியும் புஷ்ஷுன்னு வரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு போட்டுடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டால் போதும். பேக்கிங் சோடா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு பஜ்ஜி நம்ம தடவணும் அந்தளவுக்கு வருமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம வாழைக்காயை சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கையிலே நான் சூரியில் சீவி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் போடணும். மாவில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு அழகாக வரும். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வேணா 1 டைம் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, மழை சீசனில் நம்ம பஜ்ஜி மசாலா வாங்கிடலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குது. புசுன்னு எவ்வளோ அழகாக பூரி மாதிரி வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இருக்கிற வாழைக்காயெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.